செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், நடிகை. எப்படி இருக்குது பயணம்? சார் எனக்கு இங்கே உண்மையாகவே இங்கே உட்கார கூச்சமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன்ல சார், 3 வருஷமாக இங்கே இருந்திருக்கேன். எவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, எவ்வளோ ஜாம்பவான்கள் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஹியூஜ் லெஸ்ஸர் நான் இங்கே உட்காந்துருக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அப்படி எதுவும் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. நான் படித்து முடிச்சது 2016 சார். காலேஜ் முடிச்சது 2016. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தேன். படிச்சுட்டு எனக்கு வந்து அடுத்து என்னென்னலாம் தெரியல. லைஃப்பில் வந்து நிறைய சினிமா பார்த்து வளர்ந்த ஆள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் நிறைய படம் பார்த்த ஆள் கிடையாது. சினிமா சுற்றி அப்படி அம்மா அப்பாவும் நிறைய கூட்டிகிட்டு போனது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் அது மாதிரி அமையல. ஸோ காலேஜ் வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, படித்து முடிச்சதும் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு. 3 பொண்ணுங்க நாங்கள். காய்கறி கடை வச்சுருந்தோம், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி என்ன கேட்டாலும் வீட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. அது 2010லேயே அந்த ஒரு 10,000 பொருள்னாலும் கை நீட்டினா அது அடுத்த நாள் வீட்டில் இருக்கும். ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே கிடையாது லைஃப் பற்றி. படித்து முடிங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். ஊரில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் நம்ம ஊர் பையனை இவ்வளோ தான் சொன்னாங்க. அவ்வளோதான் தெரியும் லைஃப் பற்றி. அப்போது காலேஜ் முடிச்சுட்டு ரேண்டமாக ஒரு எம்என்சியில் வந்து வாக்கின் நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் அதில் போய் சேர்ந்தேன். அப்போ அக்காவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஜாயின் பண்ணி ஒர்க் போன ஒரு 3 மாதத்துல அக்கா கல்யாணம். அப்போது தான் கல்யாணத்துக்கு நல்லா தடல் புடால்னு சூப்பராக பண்ணோம். ஒரு 25 லட்சம் மேலே செலவு பண்ணாங்க அப்பா. அப்போ தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் லாஸ் அப்பாவுக்கு. காய்கறி கடையை மூடினாங்க, ரியல் எஸ்டேட் டவுன் ஆச்சு. 2016 இந்த டிமானிசேஷன் பண மதிப்பிழப்பு டைமில் நான் மட்டும்தான் ஒருத்தி மட்டும்தான் ஏர்னிங். நான் அங்கே எம்என்சியில் மாதம் எனக்கு 13,000 சம்பளம், நைட் ஷிஃப்ட்டு. ஓகே. அப்போது வீட்டில் பையன் கிடையாது, தங்கச்சி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் எனக்கு புரியல. நான் 19 இயர்ஸ், எனக்கு அப்போ 19 வயசு. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டில் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம சம்பளத்தை வீட்டுக்கு கொடுத்துட்றோம், நம்மளுக்கு எதுவுமே இல்லையே. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் நம்மளுக்கு வேணும் போல். அப்போது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தால் தான் நம்மளை நம்ம பார்த்துக்க முடியும். வீட்டுக்கு கொடுத்துட்றோம், அது போக நமக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பேசாமல் நியூஸ் ரீடர் ஆயிடலான்னு தோணுச்சு. அது ஆரம்ப புள்ளி வந்து நான் பேச்சு போட்டியெல்லாம் நிறைய பேசுவேன் சார். ஸ்கூலில் இருந்தே 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே நிறைய மேடைகளில் ஏறி பேச்சு போட்டி பேசுகிறது. ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் பட்டிமன்றம், ஸ்பீச் காம்படிஷன்ஸ், கட்டுரை போட்டி, அது சுற்றி இருந்துகிட்டே இருந்துச்சு. காலேஜ் சின்ன குழந்தையா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்லாம் ட்ராமாவில் நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது. 5th வரைக்கும் டான்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லை. அதனால சரி நம்மளுக்கு தமிழ் வந்து ஓரளவு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் நான் வந்து ஸ்பீச் காம்படிஷனில் வந்து ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கேன். நம்ம பேச்சு போட்டியில் தான் நம்மளுக்கு நல்லா வருமே. அப்போ வந்து நம்ம வந்து ஏன் நம்ம செய்தி வாசிப்பாளராக ஆகிடக்கூடாது, நம்மளுக்கு தான் வந்து எழுத வராது. அப்போது ஓனாக எழுதி அப்போ ஆங்கரிங் கஷ்டம். இப்போ அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா நியூஸ்னால் அங்கே ஓடு, நம்ம அப்படி பார்த்து படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சேனலாக போகும்போது எனக்கு பெரிய சேனல்ஸ் எதுவும் பெருசாக கிடைக்கல. நான் நல்ல இதை விட இன்னும் ஒரு 10-15 கிலோ ஜாஸ்தியாக இருப்பேன். எனக்கு எல்லா பல்லு நடுலையும் நிறைய கேப் இருக்கும். எனக்கு வந்து நிறைய பெரிய சேனல்ஸ் எதுவுமே எனக்கு அப்போ கிடைக்கல. எனக்கு அப்போ புரியல ஏன் கிடைக்கல. சரியாக சொல்கிறோம், எல்லாம் வருது, ஆனால் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. வசந்த் டிவியில் மட்டும்தான் எனக்கு அங்கே வசந்த் டிவியில் எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணேன். எம்என்சியில் நைட்டு வேலை செய்வேன், இங்கே வந்து பகலில் வேலை செய்வேன். அங்கே முடிச்சுட்டு இங்கே வர்றது, இல்லைனா இங்கே முடிச்சுட்டு அங்கே போகிறது. அது மாதிரி நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நியூஸையும். அங்கே எம்என்சியில் எனக்கு ஒரு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் நியூஸ் ரீடராக ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே நியூஸில் ஒரு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 20 வயசு தான். அப்போ எனக்கு ஒரு 30,000 சம்பளம். நான் வந்து வீட்டுக்கு ஏசி வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது. அப்பா பிஸ்னஸ் கடையை நாங்கள் காய்கறி கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம். அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் லாஸில். அப்பா ஸ்கார்பியோ கார் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் விற்றோம். எனக்கு அப்போது 20 இயர்ஸில் புரியல என்ன நடந்துட்டுருக்குன்னு. கொஞ்சம் அப்புறம் தான் ஓகே சப்போர்ட் பண்ணணும், அது மட்டும் தான் இருந்துச்சு. ஐடியில் இருக்கும்போது ஒரு 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. எனக்கு திஸ் ஆர் தட் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஐடியா இல்லை வந்து மீடியாவா அப்படின்னு. அந்த கன்ஃபியூஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்ன வசந்த் டிவியில் கூப்பிட்டு இங்கே வந்து சோஷியல் மீடியா அட்மின் அப்படின்னு எங்ககிட்ட ஒரு போஸ்ட் இருக்குது, எங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துக்கோங்க, ப்ளஸ் நியூஸும் படிங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு இது கொடுத்துறோம் நாங்கள். அப்போது இல்லையே, நம்மளுக்கு வந்து ஐடி தானே நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயம். நம்ம இந்த சென்ஸ் 2.5 வருஷம் வேலை செய்கிறோம். அங்கே வந்து நான் QC அனலிஸ்ட்டாக இருந்தேன். எனக்கு இங்கே தமிழ் மட்டும்தான் தெரியும். எனக்கு மற்றபடி எழுத தெரியாது, ஓனாக கூட கொஸ்டின்ஸ் கேட்க தெரியாது. அப்போ இருந்தால் படிக்க தெரியும். அதை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து மீடியாக்குன்னு எப்படி நம்ம செய்தி வாசிக்கிறது எளிதாக இருந்ததா?
ஆமாம் சார், நான் பேச்சு அது போட்டியெல்லாம் பிரச்சனை இல்ல. பேசுவேன். அது எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சதில்லை. நான் பேச்சு போட்டியில் பேசுறதுனால அங்கே நியூஸ் இருக்கும். நான் ஸ்கூல் பீப்புள் லீடர்ஸ்கள் சின்ன வயசில் நான் ஒரு 3000 பேர் முன்னாடி அசம்பிளி கண்டக்ட் பண்ணுவேன். எனக்கு சின்னதுலேருந்தே அது ஸ்டேஜும் நானும் வந்து அது எதுவோ இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் அதெல்லாம் தெரியுது. நம்ம சின்னதுலேருந்தே நம்ம கூட இருந்திருக்குல்ல. அது நடுவில் ஒரு பெரிய பிரேக் இருந்துச்சு. செய்தி வாசிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதில் பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரிஞ்சதில்லை. அதனால ரெண்டுத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க கூப்பிட்டு இப்படி இங்கே வாங்க நியூஸுக்கு ஃபுல் டைம் மீடியாவுக்கு வாங்கணும் போது 30 வயசுக்கு அப்புறம் மீடியாவில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் வந்துடுவாங்க. நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இப்போ ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் நம்ம எப்படி மீடியாவை நம்பி வர்றதுன்னு ஒரு பெரிய கேள்விகள் இருந்தது எனக்கு. எனக்கான செய்தி வாசிக்க பிடிச்சிருக்கு, அவ்வளோ மட்டும் தான் இருந்தது. மற்றபடி இங்கே மீடியா என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. ஒரு வாரம் எனக்கு ஒரே குழப்பம். ஆனால் ஏன்னா வீடு நீலாங்கரை, நியூஸ் வாசிச்சது வந்து வசந்த் டிவி, வேலை வந்து இங்கே மெப்ஸு. அதனால ஒரு ஒரு 1.5 வருஷம் இப்படியே 2 வீலர் ஓட்டி ஐ வாஸ் வெரி டயர்ட். எனக்கு ஃபிசிக்கலி ஒரு மாதிரி வீக் ஆச்சு. அப்போ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னு அங்கேருந்து கேட்கும்போது இவங்க கேட்குறாங்க அங்கே போயிடலாமான்னு டைலமா இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு வாரத்தில் எம்என்சியில் கூப்பிட்டு நீங்கள் வந்து டுவெல் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க, இது வந்து பாலிசி வயலேஷன், நீங்கள் ஒரே நேரத்தில் 2 இதில் ஒர்க் பண்ணக்கூடாது, யூ ஃபயர்ட் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அதோட நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுன்னு 3 நாள் நான் வீட்டை விட்டு வெளில வரல, அழுதுகிட்டே இருக்கேன். எங்கள் அப்பா மேலே எனக்கும் வருது, நீங்கள் சப்போர்ட் பண்ணாதனால தான் நான் வந்து ஒர்க் போனேன், நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தா அப்போ நம்மளுக்கு போதுமா, நம்மளுக்கு இந்த சம்பளம் போதுன்னு 7,500 நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வளர்ந்த ஒரு ஜாலியான பொண்ணு. அப்புறம் இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஓகே தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டுறது, அக்கா குழந்தை பிறக்குது, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இதுதான் லைஃப், இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அப்போ நான் பார்த்துக்கணும், இவ்வளோ தான் எனக்கு அப்போ தெரியும். அங்கே முடிச்சுட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க. 3 நாள் அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் சரி தான் வசந்த் டிவியில் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி உள்ளே வந்தது. அங்கே வந்து நான் அப்புறமா 2-3 கம்பெனியெல்லாம் ட்ரை பண்ணேன் சார். நான் ஈக்விட்டாஸ் பேங்க் எல்லாம் போனேன். எனக்கு என்னென்னா அங்கே கியூஸ் அனலிஸ்ட்டாக ஒரு 2 வருஷத்தில் ஒன்று வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அகெயின் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு எம்என்சினா. எனக்கு வந்து 10,000 எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு நியூஸில் எனக்கு ஒரு 10,000 இன்கம் இருக்கும். அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல 10,000 ஜாஸ்தியாக கொடுப்பாங்களான்னு தெரியல அடுத்த கம்பெனியில். அதெல்லாம் குழப்பத்தில் சரி அங்கேயே இருக்கலாம் அப்படின்னும் போது அங்கே தான் ஒரு அக்கா வந்து நீ வந்து ஷார்ட் ஃபிலிம் நடின்னு கேட்டாங்க. ப்ரோக்ராம் ப்ரொடியூசர். இட் வாஸ் 2019 ஃபெப்ரவரியில். அங்கே ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தாக்கா நீ ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறியான்னும் போது நான் சொன்னேன் நான் நடிச்சது இல்லைக்கான்னு, எனக்கு என்னமோ உனக்கு நடிக்க வரும்னு தோணுது, நீ இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோ அப்படின்னாங்க. எனக்கு தெரியல வாட் இஸ் மீன் பை சீரியஸாக எடுத்துக்கிறது அப்படின்னு. அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நானும் இன்னொருத்தவங்களும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு நான் சொன்னேன் இல்லை நான் நல்லா ஃபேட்டாக இருப்பேன், என் பல்லு நடுவில் கேப்பாக இருக்கும்னு. அது வரைக்கும் நான் செய்தி வாசிக்கும் போது அதெல்லாம் எனக்கு தப்பாகவே தெரியல. அங்கே பார்க்குற அவங்க ஃபுட்டேஜ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க உனக்கு நடிக்க வருதுன்றாங்க. நான் அதை பார்க்குறேன், என்னது இவ்வளோ குண்டாக இருக்கும், பல்லெல்லாம் இவ்வளோ கேப்பாக இருக்குது, இவங்க நடின்றாங்க, நம்மளுக்கு எப்படி வந்து இது. அப்போ தான் எனக்கு உள்ளே வந்தப்பறம் தான், மீடியாக்குள்ளே வந்தப்பறம் தான் ஓகே முதல்ல நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிங்கன்னு ரொம்ப முக்கியம், ஹவ் யூ லுக் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியமா. ஏன்னா அது வரைக்கும் வந்து நான் குண்டாக இருக்கிறது எனக்கு பிரச்சனையாகவும் தெரிஞ்சதில்லை, என் பல்லு நடுவில் இருக்க கேப்பும் எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சதில்லை. ஏன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன், அங்கே நான் வேலை செய்கிறேன், நான் ஏறி பேச்சு போட்டியில் பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு என் வீட்டில் எனக்கு அவ்வளோதான் தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே இந்த அக்கா நடின்ட்டாங்க. நம்ம வந்து எனக்கு தெரில என்ன பண்ணணும்னு. முதல்ல நான் என்னை ரெடி பண்ணிக்கணும் நான் அப்போ தோணுச்சு. முதல்ல நம்ம அதுக்கு தகுதியான ஆளாக இருக்குமா அப்படின்னு எனக்கு அப்போது குவெஸ்டின் வந்தது. நான் போய் அப்புறம் இந்த பல்லெல்லாம் என்ன கதாபாத்திரம் அதில் முதல்ல நடிச்சது? அது நானே என்னோட கணவருக்குள்ளே என் ஹஸ்பண்ட் நானும் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும். அவர் வீட்டுக்கு லேட்டாக வருவார், என்ன இது அப்படின்னு அவர்கிட்ட இது பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதில் அதுக்கப்புறம் 2019 அங்கே இருந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டேன் சார். இந்த பல் டென்டிஸ்ட் போய் பார்த்து இந்த கேப் எல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு 6-7 மந்த்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஓரளவு நைட் ஷிஃப்ட்டில் இருந்தேன். இப்போ பகல் ஷிஃப்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பாடி வந்து என் சொல் பேச்சு கேட்டுச்சு, ஃபுட் ஹேபிட் மாற்றுறது, ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் மாற்றி 6 மந்த்ஸ் இந்த பல்லெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறமா தான் நான் வேறு சேனல் போய் ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு நியூஸ் 7ல் கிடச்சிது. அங்கே ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு வசந்த் டிவியில் மொத்தமாக ஒரு 32,000-33,000 சம்பளம். இங்கே வந்து ஃப்ரீலான்ஸராக கூப்பிட்றாங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபா தான் சம்பளம். வந்தால் எனக்கு 25,000 தான் வரும் மாதம். 25 நாள் தான் ஆஃபீஸ் இருக்கும், எல்லாம் போய் 22,000 வரும். ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட், எனக்கு 32,000 விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு. ஆனால் எனக்கு என்னமோ தோணுது இல்லை இதுதான் அடுத்த ஸ்டெப். நம்ம வந்து வசந்த் டிவிலேருந்து நியூஸ் 7 போகிறது நம்ம லைஃப்க்கு அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். நம்ம வந்து என் தங்கச்சியெல்லாம் திட்டுறா. அப்போ அவங்க வந்து காலேஜ் முடிச்சு அவங்களுக்கு வந்து இதில் கிடச்சிச்சு, கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடச்சிச்சு. அவங்க வந்து கேட்குறாங்க நீ ஏன் வந்து போகிற 10,000 சம்பளத்துக்கு ஏன் கம்மியாக போகிற, லூஸா நீ அப்படின்னா இல்லை எனக்கு இதான் அடுத்த ஸ்டெப்பாக தோண்டி இப்படி இருக்க முடியாதுன்னு.
அப்படி இருக்கும்போது News7 வந்தேன். நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு. ஒரு 3 மாதம் அங்கே வேலை செஞ்சேன். இந்த சென்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து காலைல 5 மணிக்கெல்லாம் நான் ஆஃபீஸ் போயிடுவேன். 6 மணிக்கு எனக்கு லைவ் இருக்கும். 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். நீலாங்கல்லேருந்து நுங்கம்பாக்கம் வருவேன். அது எனக்கு ஒரு மாதிரி 3 மாதம் ஒர்க் பண்ணிட்டேன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். 12 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஃப்ரீலான்சர்னால ஃபுல் டே ஒர்க் இல்லை. அடுத்த ஹாஃப் டே போய் நான் வீட்டில் உட்காந்து எனக்கு இன்னொரு வேலை வேணும், எனக்கு இன்னொரு வேலை வேணும், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அடுத்து ஒரு சம்பளம் இருந்தால் நல்லா இருக்குமே, நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன். வேறு எதுவும் நான் பண்ணல. எனக்கு வரும் அப்போ சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் பெரிய பூம் கிடையாது, எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ தான் இங்கே நம்ம டூரிங் டாக்கர்ஸில் லியாக்கத் வந்து காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டு லியாக்கத் அங்கே சொல்லியிருப்பாங்க போல் இது மாதிரி ஒரு ஆங்கர் வேணும் அப்படின்னு. சிந்து என் ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம பேசி அப்புறம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் News7 ப்ளஸ் இந்த நம்ம டூரிங் டாக்கர்ஸ் இது 2த்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அகெயின் படம் அப்படின்னும் போது இங்கே தான் வந்து படமும் முதல் வாய்ப்பு. கேப்டன் மில்லர் நம்ம சார் வந்து இன்டர்வியூ வந்ததுனால ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கால் வந்தது. ஸோ நடிகையான பயணம் அப்படி தான் தொடங்கிச்சு. எப்படி இருந்தது ஆங்கராக முதல்ல வந்த போது? சார் என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது அதில்? உங்களுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும்னா நம்ம பசங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். நீங்கள் வந்து தெரியல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். லென்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டுன்னு கேட்கும்போது எனக்கு அந்த சரியாக பேரை வந்து சொல்ல பயமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக ஒன்றும் இல்லைம்மா, நான் நினச்சிக்கிட்டேன் நீங்கள் எனக்கு ஆடிஷன் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு வேலையே கிடச்சிருந்துருக்காது. நான் நினச்சேன் நல்ல வேலை இந்த வருஷம் நம்மளை ஆடிஷன் வைக்காமல் நியூஸ் ரீடராக இருக்கீங்களா, ஓகே நம்ம பண்ணிக்கலாம் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நீ ஏதாவது பேசி காட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க. சுற்றி இருக்க கேமராமேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சரி எனக்கு ஒரு ஆங்கர்னு வந்துட்டேன். லென்ஸ்னு ஒரு ஷோ பண்ணுறேன், அதுக்கு கொஸ்டின்ஸு, அப்புறம் சினிமா நிகழ்ச்சிகள் வந்து தொகுத்து வழங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ எனக்கு சினிமா நாலேஜே இல்லை. எனக்கு யார் இங்கே பெரிய ஹீரோ, யார் என்ன படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் எதுவுமே படிக்காமல் வந்திருந்திருக்கேனே, அதை ஃபாலோ பண்ணாமல் வந்திருந்திருக்கேனேன்னு நம்ம ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சுதே. அதுக்கப்புறம் நம்ம ஷோஸ்க்காக படித்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆரம்பத்தில் வந்து கோர்வையாக ஒரு 4 வாரத்தை கேமரா முன்னாடி பேசுகிறதே ஒரு பெரிய மனசில் நினைக்கிறத பேச முடியாது. அதுவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஆரம்பத்தில். இங்கே வந்து தான் சார் எனக்கு இந்த 3 வருஷம் இந்த வீடு தான் சார் அது ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துச்சு, கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. முதல்ல நீ நடித்த படமே ஒரு நல்ல பெரிய படம் கேப்டன் மில்லர். ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸு, நல்ல இயக்குனர். எப்படி இருந்தது அது? அந்த அக்கா சீரியஸாக எடுத்துக்கோன்னு சொன்னாலும் நடிப்பை எனக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது சார். எனக்கு வந்து நான் என்னை முழுசாக நம்பாத ஒரு ஆள். ஏன்னா நான் என்னை ரொம்ப குண்டாக பார்த்துருக்கேன், நான் என் பல்லு சரியில்லாமல் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து டான்ஸ் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு நடிகை ஆகணும், இப்போ ஒரு ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னா நான் அவங்களெல்லாம் பார்க்குறேன். அவங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க, அவங்க ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன்லாம் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்றது தான் நான் முதல்ல யோசிச்சேன். எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அப்புறம் இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன் மில்லருக்கு முன்னாடியே, அதெல்லாம் ரிலீஸ் ஆகலை. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு படத்தில் விக்ரம் பிரபு சார் படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு இதில் ஒர்க் பண்ணேன், அதுவுமே ரிலீஸ் ஆகலை. மில்லர் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் என்னை பார்க்கும்போது எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்தது. நான் அதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு. அப்போ ஹேவ் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் தமிழ் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி ஹேவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட் when I talk in English அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ மில்லர் அம்போ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நான் வந்து எனக்கு சினிமா ப்ராசஸ் தெரியாது இல்லையா, அது எனக்கு ஒரு நடித்து அது வந்து அதை பார்த்து அதுதான் சக்ஸஸ்னால் அப்போ தெரியாது. ஒன்று நம்ம நடிக்கிறோம், அது எடிட்டில் வரணும், யாரோ ஒரு ஆடியன்ஸ் பார்த்து யாரும் அந்த பொண்ணு நல்லா நடிக்குதேன்னு சொல்லணும், அதுதான் சக்ஸஸ். அப்போது அது தெரியாது. மொதல் நாள் செட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட், ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அவ்வளோ பெரிய பேனர், அவ்வளோ பெரிய ஹீரோ, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த ப்ராசஸ். அங்கே என்ன நடக்குது, எப்படி ஷூட் பண்ணுறாங்க, எப்படி காலையில் போய் எங்கே இறங்குறோம், எங்கே தங்க வைக்கிறாங்க, கேரவனு, இதுன்னு எல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன், சுற்றி என்ன நடக்குது, செட் அண்ணா, ஆட்டண்ணா, சாப்பிட்றவங்க, இது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னொன்று ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் சார். பெரிய படமே தனுஷ் சார் படம். அது அவ்வளோ எனக்கு பெரிய டைலாக்ஸ் போர்ஷன் இல்லைனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிறதே வந்து அவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ பேர் அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஃபெல் ஸோ கிரேட்ஃபுல். நான் அதில் வந்து ஒர்க் பண்ணேன், எனக்கு அது லேர்னிங்காக இருந்தது. ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஓகே நம்ம ஸ்க்ரீனில் வரோம் அப்படின்ட்டு. ஸோ டைலாக் எல்லாம் இல்லைன்றது ஆப்வியஸாக ஹர்ட் ஆச்சு. நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஓகே வந்தால் போதும் அப்படின்னு இல்லை. நம்ம ஏதாவது ஒரு சீனில் நல்ல டைலாக் இருந்திருக்கலாமே அப்படி இருந்துச்சு. ஆனால் அட் த சேம் டைம் ஐ ஃபெல் ஸோ கிரேட்ஃபுல். இதான் ப்ராசஸ். எடுத்ததும் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நான் எனக்கு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தில்ல சார், டான்ஸே ஆட வராதுன்ற ஆளுன்னு சொன்னேன்ல, அங்கே போனால் டான்ஸு தனுஷ் சார் கூட நான் வந்து அவ்வளோதான். நான் கடைசியாக ஆடுனது 5வது படிக்கும்போது மேடையில். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் ஆடக்கூடாதுன்ட்டாங்க. நான் ஆடுறதை நிறுத்திட்டேன். அங்கே டான்ஸுட்டாங்க. நான் வந்து அன்னைக்கு மாதிரி என் வாழ்க்கையில் நான் அதிகமாக பயந்ததே கிடையாது.
ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பாபா பாஸ்கர் மாஸ்டர் அப்புறம் சொல்லி கொடுத்தாங்க. ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப பயந்தேன் சார். கேரமில் போய் ஆடி பார்த்துட்டே இருக்கேன், அது பண்ணுறேன் இதாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிஹர்சல்லையும் திட்டலை, டேக்கப்பும் திட்டலை. நல்லா இல்லைன்னா திட்டுவாங்கன்னு சொன்னாங்க, திட்டலை. அப்போ வந்து சமாளிச்சிட்டோம் போல். அப்போ கூட நான் நல்லா ஆடிட்டேன்னு இல்லை, ஓகே நம்ம அந்த மொமெண்ட்டுக்கு சமாளிச்சிட்டோம் போல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது கேப்டன் மில்லர் இந்த அனுபவத்தை கொடுத்துச்சு. தனுஷ் மாதிரி மற்ற நட்சத்திரங்கள்லாம் எப்படி பழகினாங்க அந்த படப்பிடிப்பில்? சார் நம்ம செட்டு அது ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிற படம். அவங்க வந்து பாடி பில்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு, எரிக்கிறது அது இதுன்னு ரொம்ப இதாக இருக்கும் சார். ரொம்ப டென்ஸ்டாகவே இருக்கும். அது ஒரு இந்த தென்காசி மலை கிராமம், வெயில் மழைன்னு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து உட்காந்து பழகி உட்காந்து பேசுகிற அளவுக்கான அந்த சூழ்நிலையே கிடையாது. இப்போ எல்லாரும் ஒரு வேலை தானே சார். அங்கே டிரெக்டர் ஒரு வேலை பார்த்துருக்காரு, செட்டான ஒரு வேலை பார்த்துருக்காரு, இவர் வந்து நடிச்சிட்டு போகிறாரு, அவர் ஒரு வேலை. ஸோ அந்த மாதிரியான நான் எந்த செட்லேயுமே அப்படி ஒரு சூழ்நிலையை நான் இன்னும் பார்க்கல. ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்து அது மேபி இன்னும் இப்போ சின்ன சின்ன படங்களில் நான் அதை இன்னும் பார்க்கல. மேபி இன்னும் ஒரு சஃபஸ்டிகேட்டடான ஒரு இடத்துல வந்து ஒரு கமர்ஷியலான படத்தில் அது மாதிரியான வாய்ப்பு இருக்கலாமோ என்னமோ. நான் பார்த்த வரைக்கும் நான் எந்த செட்லையுமே எந்த ஹீரோஸ்க்குமே உட்காந்து பேசி சில் பண்ணுற அளவுக்கு they don't have time அங்கே. அந்த படம் ஏதாவது ஒரு அடையாளத்தை ஐஸ்வர்யாவுக்கு பெற்று தந்துதா சார்? அது என்ன தெரிஞ்ச எல்லாருக்கும், இப்போ என் கூட இருக்கிற நட்பாக இருக்கவங்க எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐஷு அப்படின்னு இருந்துச்சு. மில்லரோட ஆடியோ லான்ச் தான் அது ஒரு மாதிரி பேடான, எனக்கு ஒரு பேடான மெமரியாக மாறிச்சு. அந்த ஆடியோ லான்ச் மட்டும் இல்லை, பொதுவாகவே உங்களை சுற்றி இது போன்ற பிரச்சனைகள் பல இடங்களில் தொடருது. எதனால் நினைக்கிறீங்க? சத்தியமாக தெரில சார், உண்மையாக தெரில. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரில. இப்போது சினிமாவுக்கு உள்ளே வராங்கன்னா ஆளுக்கு ஒரு கணக்கு இருக்கும், ஒரு 4-5 ரீசன்ஸ் தான் இருக்கும். ஒன்று சின்ன வயசுலேருந்து படம் பார்த்துருப்பாங்க, கலை மேலே காதலாக இருக்கும். ஒன்று நான் பண்ணணும், நான் ஒன்று நடிக்கணும், இல்லை நான் ஒரு டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உள்ளே வருவாங்க. இல்லை எனக்கு எல்லாருக்கும் என்ன தெரியணும், புகழ் ஒன்று கிடைக்கணும், எல்லாரும் என்னை பார்க்கும்போது ஃபேம் ஆகணுன்ற ஒரு காரணத்தோடு வருவாங்க. இல்லை நடிக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை ஆக்சிடென்டலாக வருவாங்க. இது மாதிரி சில ரீசன்ஸ் தான் இருக்கும். நான் வந்து ஆக்சிடென்டலாக உள்ளே வந்தாலும் எனக்கு ஆரம்பத்துலேருந்து கணக்கே கிடையாதுங்க. ஃபேம் ஆகி இப்போ தான் சோஷியல் மீடியாலாம் பூஸ்ட் ஆகி இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள்லாம் இருக்காங்க. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் ஃபேம் ஆகிறது மூலமாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு ஃபேம் ஆகுறோன்னா, ஒருத்தவங்க நம்மளை கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கணும், திட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கணும். இது வந்து இங்கே ஏன் ஆரம்பத்தில் நான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு தோன்றது எல்லாம் பேசுவேன், இஷ்டத்துக்கு பண்ணுவேன் 2019-18லலாம். பட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வர ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. இவங்களாம் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில் என்னை பிடிச்சி ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நான் ஒரு விஷயம் பேசுகிறேன், நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அது ஒரு நல்ல விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் என்னை சுற்றி நடக்கிற சர்ச்சை இருக்குல்ல, அது அந்த மேடையில் அந்த மாலை விழுந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை இது எல்லாமே நான் எதுவுமே பண்ணல சார். அந்த இடத்துல நான் அது நடக்கணும்னு நான் ஆசைப்படல. எனக்கு அந்த லைட் வந்து விழணும், எல்லாரும் என்னை பார்க்கணுன்னு நான் நினைக்கல. அந்த இடத்துல நான் சும்மா தான் இருக்கேன். இப்போ கடைசியாக அவர் கேள்வி கேட்ட வரைக்கும் கூட மில்லர் ஆடியோ லான்ச்லாம் வந்து அதுக்கு மட்டும் நான் வந்து ரெக்ரெட்டே பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் அந்த பையன் மேலே கை வைக்கும் போது விட்டுருந்தா தான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். 2 வருஷம் யோசிச்சிட்டே இருந்திருப்பேன், ஐயோ ஒருத்தான் நீ கை வச்சான் விட்டுட்டோமே அப்படின்னு. சார் ஜென்ரலாகவே நான் ரொம்ப தைரியமான ஒரு ஆள். நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பையன் மாதிரி தான் வளர்த்தாருன்னு வைங்களேன். பொதுவாகவே நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான ஆள். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செல்ஃப் டவுட் ஆனால்னு சொன்னேன். பட் கான்ஃபிடன்ஸ் எனக்கு எங்கேருந்து வந்து நான் நம்புறேன்னா, சின்னதுலேருந்து நான் நான் ஏறி மேடைகள் பார்த்த பழக்கமாக இருக்கட்டும், பேச்சு போட்டிக்கு போனதாக இருக்கட்டும், அது அப்போதுலேருந்தே நான் ஓரளவு தைரியமான ஒரு ஆளாக தான் இருந்திருக்கிறேன். இங்கே மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து நம்மளுக்கு அதெல்லாம் இல்லையே, நம்ம இங்கே கொண்டாடப்படுறவர்களுக்கான குணாதிசயம் நம்ம லுக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இல்லையன்ற விஷயத்தில் தான் எனக்கு முதல்ல வந்து டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த 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 எனக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்ல, எனக்கே பயமாக ஆரம்பிச்சு, எனக்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முன்னாடி நடக்கும்போது ஃபஸ்ட் டைமும் நான் அழுதேன், கடைசி அவர் கேள்வி கேட்கும்போது நான் வந்து வெளியே போய் அழுதான் செஞ்சேன். இப்போது ரொம்ப வருஷமாக ஆங்கராக இருக்கிறதுனால கேமரா முன்னாடி வந்து எனக்கு நாங்கள் ஸ்டேஜில் நிற்கும்போது நான் ஒரு அழகான தமிழ் வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி, நான் நார்மலாக ரொம்ப ஜாலியான ஆள், நான் நல்லா சிரிப்பேன், உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப ஃபன்னான ஒரு ஆள், நான் அழுவேன், நான் சண்டை போடுவேன், எல்லா கேரக்டர்ஸுமே எனக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் ரொம்ப சின்னதுலேருந்து மேடையை பார்த்து மைக்கு முன்னாடி நிற்கிறதால எனக்கு மைக்கு முன்னாடி நான் தமிழ் வார்த்தைகளை இப்படி தான் பயன்படுத்துவேன்னு ஒன்று இருக்குது. அவர் என்ன அந்த கொஸ்டின் கேட்கும்போது எல்லாரும் நீ வந்து ட்ரிகர் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம் நாங்கள். எனக்கு வந்து டக்குன்னு மில்லரில் நான் அந்த பையனை அடிக்கும்போது ஃபஸ்ட்டு நடந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வரல. நம்ம இவனை அடிச்சிட்டோன்னா இன்னும் இந்த நியூஸ் இன்னும் பெருசாயிரும். நம்ம வந்து 2வது இந்த மில்லர் அப்போலாம் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி இவங்க எங்கே போனால் மட்டும் பிரச்சனை வருமா, வேணும்னு பண்ணுறாங்க அப்படின்னு. என்னதான் நான் ரொம்ப தைரியமான ஆள், நான் யார் என்ன பேசினாலும் கவலைப்பட மாட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டாலும்
யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறது, யாரோ ஒருத்தர் என்னை வந்து கொஸ்டின் பண்ணுறது, எனக்கு அது ஹர்ட்டாக தான் ஆச்சு. எனக்கு வந்து கவலையாக தான் இருந்தது. ஏன் இவர் வந்து இப்படி பேசுகிறாரு, ஏன் இவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு பொண்ணு அங்கே ஒருத்தர் மேலே கை வைக்கிறான்னா அப்போ நான் அப்போ அடிக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லையா. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரோட்டில் வந்து ஒருத்தன் வம்பு பண்ணிட்டான்னு போய் அரைஞ்சு ஸ்டேஷன் வரைக்கும் போன கதைலாம் இருக்குது. அப்போது நான் யாருன்னு தெரியாது. அப்போ அது பெரிய நியூஸ் ஆகலை. இப்போ வந்து நம்ம நியாயமாகவே நடந்துக்கிட்டாலும் ஏது ஒரு மாதிரி நியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது எனக்கு கொஸ்டின் தான் வருது. ஏன் இப்படி நடக்குதுன்னு தான் இருக்குது. அவர் அந்த கேள்வி அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அவர் ஏன் இப்படி பண்ணார். எனக்கு ஒன்று நடக்கும்போது கொஸ்டின் தான் சார் வருது. ஏன் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னு. அதுக்கான ஆன்சர்ஸ் தான் தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கேப்டனில் நடிக்கும்போது ஐஸ்வர்யாவுடைய கனவு என்ன இருந்தது எதிர்காலத்தில்? இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் வரும். அதாவது படத்தை நடித்ததுக்கு அப்புறம் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் டைரியெல்லாம் எழுதுவேன் சார். 2022 எழுதுகிறேன். அது எனக்கு என்னென்னா மில்லர் அப்போ என்ன எழுதியிருக்கேன்னா ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது வந்து மில்லர் திரைப்படத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சிது. என்னென்ன படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது சார்? மில்லருக்கு அப்புறம் சசிகுமார் சாரோட எவிடன்ஸ் படத்தில் ஒரு கான்ஸ்டபிள் ரோல் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் அதர்வா சாரோட டிஎன்ஏ படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று. கிளைமேக்ஸில் தான் இருப்பேன், பட் ஒரு முக்கியமான இடத்துல வருவேன், ஸ்க்ரீனில் வருவேன். அந்த கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்படி நகையை அடகு வச்சு நான் ஒரு பைலட் எடுக்கிறேன்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நாள் தானே, சரி ஓகே எனக்கு காசு வேண்டாம். அப்போ யோசிச்சதே சினிமா வந்துடலாம் அப்படின்னு நினச்சதே வந்து பணம் சம்பாதிச்சிடலாம், அப்பாவுக்கு கார் வாங்கிடலான்னு. ஆனால் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸும் பைலட்ஸும் வந்து ஐயோ பாவம் இவங்களே வந்து காசு இல்லாமல் நான் எப்படி எனக்கு ஒரு நாள் காசு 5000 கொடுங்க 3000 எப்படி கேட்க முடியும். ஓகே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.